மற்றொரு அண்மை செய்தி. வானகரம் அருகே கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்றவர் பலியான நிலையில் அதிவேகமாக காரை ஓட்டிய நபரை பொதுமக்களும் போலீசாரும் வானகரம் அருகே வேலுக்குஞ்சாவடி பகுதியில் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தக்கூடிய மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெய் ஹரீஷ் வழங்க நாம் கேட்கலாம். ஜெய் ஹரீஷ், விவரங்கள். வணக்கம் சாம். தற்போது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சொகுசு கார் ஒன்று பல்வேறு வாகனங்களை இடித்ததில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலியாகியுள்ளார். மேலும் ஒருவர் கவலைக்கிடமான நிலைமையில மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது வாகன ஓட்டிகளே அந்த வாகனத்தை பிடித்து போலீசாரத்தில் ஒப்படைத்துள்ளனர். மேலும் கடும் கோபத்தின் காரணமாக வாகன ஓட்டிகள் அந்த காரை முழுவதுமாக சுக்குநூறாக நொறுக்கி தற்போது பரபரப்பான சூழ்நிலையானது இந்த பகுதியில் நிலவி வருகிறது. குறிப்பாக பூந்தமல்லி என்றால் வானகர அடுத்த பகுதியில சாலை குறுகலாக உள்ளதாக குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பகுதியில் வந்த சொகுசு கார் ஒன்று இருசக்கர வாகன ஓட்டிகள் மீது தாறுமாறாக மோதியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே அங்கு பாதிக்கப்பட்டுள்ளார் ஒருத்தர். அவர் கவலைக்கிடமான நிலையில மருத்துவமனை அனுமதித்தார். மேலும் அந்த பகுதியில் இருந்த வாகன ஓட்டிக்கு அவர் துருத்தி பிடிக்க வேண்டும். மேலும் அவர் வாகனத்தை படுமோசமாக இயக்கியதால் மேலும் ஒருவர் இந்த விபத்தில் சிக்கியுள்ளார். அப்போது பேரிகார்டுக்கு இடையே சிக்கிய இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் முகம் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் இதன் காரணமாக சக வாகன ஓட்டிகள் கோபமடைந்ததால் அவரை துரத்தி பிடித்து திருவேற்காடு வேலப்பஞ்சாவடியில் வைத்து அவர் காரை துரத்தி பிடித்து மடக்கி பிடித்துள்ளனர். இதில் அவர்கள் கோபமடைந்தால் வெளியே வராதால் காரின் கண்ணாடிகளை உடைத்து நொறுக்கியுள்ளனர். பின்னர் அவரை காரை விட்டு வெளியே வந்தால் இவர்கள் வாகன ஓட்டிகளை வசைப்பாடியுள்ளார். அவர் போதையில் இருந்தாலா அல்லது வேறு ஏதும் காரணமா எனவும் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது அந்த நபர் திருவேற்காடு பிஜிஎன் காலனி பகுதியை சேர்ந்தவர் என்பதும் அவர் பெயர் சீனிவாசன் என்பதும் அப்போது அவருக்கு அருகிலேயே ஒரு குழந்தை ஒன்று அந்த காரில் பயணித்ததும் குறிப்பிடத்தக்கது. அவர் தற்போது திருவேற்காடு காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் தொடர்ந்து சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது. சாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெய் ஹரீஷ். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய நபரை பொதுமக்களும் காவல்துறையினரும் பிடித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தப்பு தல ஏமால கை கூட தலவா ஏமால உன் பழக்கு முறையா தப்பு சார் அடி போலீஸ் மேல கை ப்ளீஸ் குழந்தைய காடுமா